நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆமாங்க. அஜித்குமார் சார் கெரியரில் என்னென்ன படம்லாம் ட்ராப் ஆச்சு, அதோட டைட்டில்லாம் என்னென்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க என்னென்ன படங்கிறத பார்ப்போம். இதில் 10வதா நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா ரெட்டத்தலை. இந்த படத்தோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார். இந்த படம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனால் ஷூட்டிங்கே தொடங்கலை. அதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கான ரீசன் 2 சைட்லேருந்தும் என்னன்னு தெரியல. அடுத்தது 9வதா பார்க்க போகிற படம் நேருக்கு நேர். இந்த படத்தில் அஜித் சார் நடித்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அஜித் சார் விஜய் சார் சேர்ந்து நடித்து ஷூட்டிங் எல்லாம் தொடங்கிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ரீசன்னாலேயோ அஜித் சார் பார்த்திங்கன்னா விலகிட்டார். அதுக்கப்புறம் சூர்யா சார் அந்த கேரக்டர் எடுத்து பண்ணார். 8வதா நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மிரட்டல். இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ரீசன்னாலேயோ அஜித் சார் வந்து இந்த படத்தில் நடிக்கலை. இதுக்கு அடுத்த படமாக தான் முருகதாஸ் சார் பார்த்திங்கன்னா கஜினி படம் எடுத்தார். அவர் கஜினி எடுக்கலை அப்படின்னா மிரட்டல் தான் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க மொட்டை அடிக்கிற சீன் இருந்துச்சு மிரட்டல்லையும். ஸோ அதனால தான் அவர் நடிக்கலை. அதுக்கப்புறம் அதை தான் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி கஜினியாக எடுத்தாங்க அப்படின்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஜித் சார் நடிச்சிருந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? 7வதா நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கடவுள். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். அஜித் சார் வச்சு ஃபோட்டோ ஷூட்லேருந்து ஷூட்டிங் வரைக்குமே தொடங்கிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால 2 பேத்துக்கும் மனஸ்தாபம் வந்து அதுக்கப்புறம் அந்த படத்தை பாதியிலே ட்ராப் பண்ணிட்டாங்க. இதோட ஃபஸ்ட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அஜித் சார் இந்த கேரக்டர் ஓகே சொல்லி நடித்தார் அப்படின்ட்டு. பட் படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தார் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே ஆர்யாவும் பெட்டராக தான் பண்ணார். 6வதா நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா திருடா. 2004 இந்த படம் இருக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா ஜனா படத்தோட டைரக்டர் இருக்கார்ல ஷால்ஜி கைலாஸ். அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் என்ன ரீசனாலேயோ இந்த படத்தோட கதையை ட்ராப் பண்ணிட்டு தான் ஜனா படம் எடுத்தாங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா காங்கேயன் படத்தோட பேர். இது பார்த்திங்கன்னா நம்ம வரலாறுலாம் எடுத்த கே.எஸ். ரவிக்குமார் சார் இருக்கார்ல, அவர் தான் இந்த படமும் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. இதோட ஃபஸ்ட் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உள்வெளியினோட கெட்டப்பில் இருப்பார் அஜித் சார். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ரீசன் தெரியல, இந்த படமும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்துருந்துச்சுன்னா வித்தியாசமாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகா. இந்த படத்தில் தான் அஜித் சார் ஃபஸ்ட் டைம் வந்து போலீஸ் கேரக்டரில் நடிக்க வேண்டியிருந்துச்சு. பட் ஏதோ காரணத்தினால வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட போஸ்டரில் ரவிராதான்னு சொல்லி இயக்குனர் பேர் போட்டுருந்துச்சு. பட் நந்தா பெரியசாமி இருக்கார்ல, அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் அந்த படம் ஆக்சுவலாக நான் தான் டைரக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பட் கடைசி நிமிஷத்தில் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். 3வதா நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஏறுமுகம். இந்த படத்தோட டைரக்டர் சரண் சார். அவர் ஏற்கனவே அஜித் சார் வச்சு 2 படம் ஹிட் படம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படமும் ஹிட் ஆகும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் என்ன ரீசன்னாலே இந்த படமும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கு அடுத்ததாக தான் ஜெமினி படத்தை சரண் சார் டைரக்ட் பண்ணி நல்ல ஹிட் ஆச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தில் அஜித் சார் நடிச்சிருக்கலாமா வேண்டாமா? இதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா இதிகாசம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சிட்டிசன் டேரக்டர் இருக்கார்ல, அவர் தான் சரவண சுப்பையான்னு நினைக்கிற ஒரு பேர். அவர் டைரக்ட் பண்ணுற படம் தான் இது. இது ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்ட் மூவி. பட் என்ன ரீசன்னாலன்னு தெரியல இந்த படமும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழைய காலத்தில் குதிரையில் அஜித் சார் இருக்க மாதிரி. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நந்தா. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் உண்மையாக பொய்யான்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் அது போஸ்டர் பார்த்தா உண்மையாக தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அஜித் சார் வச்சு தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க சூர்யா சார் நடித்த நந்தா படம். பட் ஃபைனல் மினிட்ல அதுவும் டேக் ஆஃப் ஆகல. அதனால சூர்யா சார் நடிக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ. எஸ்.ஜே. சூர்யா சிம்ரன் நடித்து பல கான்ட்ரவர்சிக்கு நடுவில் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் ஹீரோவாக வந்து அஜித் சார் புக் ஆகியிருந்தார். ஹீரோயினாக ஜோதிகா முடிவாயிருந்தாங்க. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தொடங்க போகும்போது அஜித் சார் அந்த படத்துலேருந்து விலகுனால எஸ்.ஜே. சூர்யா சார் நானே ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடித்த படம் தான் நியூ. நல்ல வேளை இந்த படத்தில் அஜித் சார் நடிக்கலை அப்படின்னு அஜித் சார் ஃபேன்ஸே சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ், சினிமா அப்டேட்ஸ், ஓடிடி ரிலீஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டியூட்டி டிவி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.